கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று. இந்த ஜூன் மாதத்திலும் அதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு விசேஷமாக கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று. ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, ஊழியத்திலே ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்கள், பல மாதங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிற மாதமாக இருக்கும். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஏனென்றால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அற்புதமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இந்த அருமையான நல்ல வாக்குறுதியின்படியே கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.